பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். இந்த வெளியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. தேவன் என்னை மறந்துட்டாரா? மனிதர்கள் தான் என்னை மறந்துட்டாங்க. குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களும் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. கடவுள் கூட என்ன மறந்துட்டாரான்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான வார்த்தை நல்லா கவனிங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? ஒரு வார்த்தையை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிடமும், அவருடைய தயவு நீடிய வாழ்வம். அவருடைய தயவு நீடிய வாழ்வுன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருந்திடவே மாட்டார். அவர் கோபமா நம்ம மேல வாழ்நாள் முழுதும் இருக்கணும்னு முயற்சித்தா கூட அவரால் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவரு அவ்வளவு நம்மளை நேசிக்கிறார். என்ன சொல்லணும்னா, தேவன் அவரையே அவர் நேசிக்கிறத விட அதிகமாய் நம்மளை நேசிப்பார். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த உலகத்துல நம்ம ரொம்ப நேசிக்கிறது யாரு தெரியுமா? நம்மளதான் நம்ம ரொம்ப நேசிப்போம். ஒரு பையன் எடுத்துக்கலாம். இப்படி டிஷர்ட் போட்டு, இப்படி ஷர்ட் போடணும், இப்படி தலை சீவணும், இப்படி கண்ணாடி போட்டுக்கணும், ஷூ போட்டுக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. அது அப்போ தன்னை எப்படி பார்த்துக்கணும், எவ்வளவு அழகா பார்த்துக்கணும், கண்ணாடி முன்னாடி அவ்வளவு ரசிக்கிறது உண்டுல. நம்மளே நம்ம பார்த்து அவ்வளவு நம்மளை நம்ம நேசிக்கிறோம்ல. நம்ம தேவன் எப்படி தெரியுமா? நம்ம தேவன் அவரையே அவர் நேசிச்சுக்கல. இந்த உலகத்துல நமக்காக வந்தது மாத்திரம் இல்ல, அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, 3ஆம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் பிதாவின் வலது பாரிசத்துல இருந்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. நமக்காக உயிரை கொடுப்பேன்னு எவ்வளவு பேரை சொல்லலாம், ஆனா செய்யறது யாராலே முடியாது. ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ணிருந்தா உயிரை கொடுப்பேன்னு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆனா எதுவுமே நம்ம பண்ணல. வெறும் தேவனுக்கு துரோகத்தை மாத்திரம் தான் நம்ம பண்ணிருக்கோம், இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நமக்காக தேவன் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. அப்ப எவ்வளவு ஒரு நம்ம மேல ஒரு பாசத்தை வச்சிருக்காரு. அப்ப எப்படிங்க நம்மள மறப்பாரு? எப்படிங்க நம்ம மேல கோபமா இருப்பாரு? கோபமா இருக்க மாட்டாரு. அவரோட தயவு இருக்கும் நமக்கு நீடிய வாழ்வை தந்து நடத்தும். அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். God bless you.